ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. கூடயே நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிட்டு வர எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப்பையும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணுவாங்க. டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ண இடத்துல அப்படியே நம்ம விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது அது எந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கோங்கிறது சிரமமாக இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து அந்த இடத்துல ஒன்று வந்து கட் பண்ண இடத்துல வச்சுட்டிங்கன்னா அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் ஹேண்ட் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் வாஷ் வாங்கும்போது தண்ணி பட்டுச்சுன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் மறந்து அப்படியே தண்ணி பட்ட இடத்துல வந்து அதை அழிஞ்சிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த மாதிரி செலோ டேப் ஒன்று எடுத்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா தண்ணி பட்டாலும் அழியாதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் குங்குமம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. குங்குமம் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் டல் அடித்த மாதிரி ஆயிருங்க, அப்படியே கட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கற்பூரத்தை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா குங்குமம் நம்ம எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பயுமே துணி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கில்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கங்கே ஒவ்வொரு கில்பாக போடும்போது வந்து வாங்கும்போது நான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு மிஸ் ஆகிருங்க. அந்த மாதிரியெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி கேஸ்கெட் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா தூக்கி தான் எறியுவாங்க. அந்த கேஸ்கெட்டை இனிமேல் தூக்கி எறியாமல் இந்த மாதிரி கில்பை வந்து அந்த கேஸ்கெட்டில் மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அங்கே இங்கேன்னு கில்பு மிஸ் ஆகாது. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் அதிகமாக வந்து விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சில சமயங்கள்லாம் வெங்காயம் பார்க்க நல்லா இருக்குங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகுன மாதிரி ஆயிருங்க. கொஞ்சம் வந்து அதில் காயாமல் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அழுகி போயிருங்க. அதனால் வெங்காயம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமங்க வெங்காயத்தை இந்த முறையில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் சரிங்க, மாதக்கணக்கானாலும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு அந்த காம்பு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வந்து காட்டி விடுங்க. இந்த மாதிரி காட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்தால் கூட அது அந்த ஈரத்தை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற காம்பு பகுதியில் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து காட்டி விட்டுறலாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வெங்காயமாக காட்ட சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வீட்டில் பூரி செய்கிற ஜல்லடை இருக்குங்க. அந்த ஜல்லடையில் இந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தலைகீழாக கவிழ்த்தி வச்சுக்கோங்க. கவிழ்த்தி வச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் நம்மளுக்கு 10 வெங்காயம்னாலும் கூட ஈஸியாக வந்து ஹீட் ஆகிருங்க. இந்த மாதிரி சூடாகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு வெங்காயம் கூட நம்மளுக்கு அழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தேங்காவை வந்து வாங்கி அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி தேங்காவை வந்து தனித்தனியாக பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு தூவி விட்டுக்கலாங்க. தூள் உப்பு இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. தேங்காய் கொஞ்சம் கூட வந்து காஞ்சி போன மாதிரி ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த செடி இருக்குங்க. வெள்ளரிக்கம்பூ செடி இருக்கும். அது சும்மா தான் ரோட் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. அந்த செடியை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான டிப் பண்ண போகிறோங்க. பாருங்கள், அந்த செடியில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு இலையவே வந்து அப்படியே உடச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை வச்சு தாங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர எலி பெருச்சாலியை வந்து துரத்த போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், 1 யூஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு எது வேணால் சேர்க்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த ஒவ்வொரு இலையாக உடச்சிங்கன்னா அதுலேருந்து பால் வருங்க. அந்த பாலை வந்து இந்த மாவில் நல்லா வந்து போட்டு விடுங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெமெடிங்க. சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அதில் இருக்கிற பாலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவில் வந்து எல்லா பக்கமும் போட்டு விட்டுருக்கலாங்க. அந்த இலையில தண்டில் எல்லாத்துலேயும் உடச்சிங்கன்னா நல்லாவே பால் வருங்க. அந்த பாலை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த வெள்ளரிக்கம்பூ செடியோட வாசம் வந்து எலிகளுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அந்த பாலெல்லாம் வந்து நம்ம கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த எலிக்கு வந்து முடியாமல் போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாலை நல்லாவே எடுத்து இந்த கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வினிகருங்க. இந்த வினிகர், கோதுமை மாவு, அதோட வந்து நம்ம அந்த வெள்ளரிக்கம்பூவோட பாலையும் சேர்க்கும்போது சுத்தமாகவே இது சாப்பிடும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு எலி தொல்லை இருக்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு சின்ன பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. எலி பெருச்சாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, பிஸ்கெட் இதெல்லாம் அதிகமாக பிடிக்குங்க. அதில் நம்ம என்ன செஞ்சு வச்சாலும் கண்டிப்பாக அதை சாப்பிட வரும். சாப்பிட வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எலிக்கு வந்து தொந்தரவாயிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி வராது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க. இதை வந்து உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தக்காளி தான் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம ஏற்கனவே வந்து பறித்து வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளரிக்கம்பூ செடியோட பால் வந்து தக்காளி மேலே படுற மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அதோட பாலை இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தக்காளியில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. இதுக்கு உங்கள்கிட்ட நல்ல தக்காளி இருக்கணுங்கிறது கூட இல்லைங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த உடஞ்சி போன தக்காளி இந்த மாதிரி இருந்தால் கூட அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தக்காளியில் எல்லா பக்கமும் அந்த வெள்ளரிக்கம்பூவோட பால் படுற மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரைங்க. இந்த நாட்டு சர்க்கரை வாசத்துக்கே கண்டிப்பாக எலி பெருச்சாலி எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. இது பார்க்குறக்கு ரொம்பவே சிம்பிளான டிப்பாக இருக்குங்க. ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான டிப்புங்க. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வச்சு விட்டுக்கலாங்க. எனக்கு இந்த இடத்துல எப்போயுமே எலி தொந்தரவு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் வந்து வச்சு விட்டுக்கிறேங்க.
அதே மாதிரி தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எப்பயுமே எலி தொந்தரவு இருக்குங்க, அங்கேயும் ஒன்று வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.